ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஸ்டாலின் கூட ஒன்னா மேடை ஏற மறுத்த ராகுல் காந்தி. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கிடையாதா? காங்கிரசுடைய திட்டம்தான் என்ன? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கக்கூடிய வேளையில திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய கெமிஸ்ட்ரி முன்னாடி மாதிரி இல்ல அப்படிங்கறதுதான் இப்போதைக்கான ஹாட்டான டாபிக். தொகுதி பங்கீட்டுல தொடங்கின இழுப்பறி, அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில முட்டிட்டு நிக்குது. ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் குரல் எழுப்ப, அப்படி ஒரு பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கரார் காட்டினது டெல்லி வரைக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. மேலோட்டமா புன்னகைச்சாலும் உள்ளுக்குள்ள புகைச்சல் எரிஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள். இந்த விரிசலுக்கு கூடுதல் வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சது ராகுல் காந்தியுடைய மௌனம். நாடாளுமன்ற தேர்தல்ல ஊரூரா சுத்தின ராகுல் இந்த முறை தமிழக கரையை தொடக்கூட ஆர்வம் காட்டல. புதுச்சேரி வரைக்கும் வந்தவர் பக்கத்து மாநிலமான தமிழகத்துக்குள்ள எட்டி பார்க்காம போனது அறிவாலயத்தை சுணக்கமடைய செஞ்சிருக்கு. நேரம் இல்ல அப்படிங்கிற ஒற்றை வரியோட ராகுல் தரப்பு ஒதுங்கிருச்சு. கூட்டணிக்குள்ள எல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய குறியீடாவே இது பார்க்கப்படுது. டெல்லி தலைவர்கள் யாருமே தமிழகம் பக்கம் தலை காட்டாதது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுக்கு வலை வீசுறதாகவும் தகவல்கள் கசிஞ்சது. திமுக கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறத விட புதிய களத்துல கை கோர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இளம் தலைமுறை காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே மேலோங்கிட்டு வருது. அண்ணன் தம்பி பாசமெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான் போல இருக்கு. ரிசல்ட் வந்த கையோடு கை சின்னம் கழன்று கொள்ளும் அப்படிங்கிறது தான் இப்போதைய அரசியல் ஜோதிடம். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி புதுச்சேரியில காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்ய ராகுல் காந்தி வந்திருந்தார். அதே நாள்ல கூட்டணி கட்சிகளுக்காக முதல்வர் ஸ்டாலினும் புதுச்சேரியில பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தாரு. ஒரே மேடையில ராகுலும் ஸ்டாலினும் கைகோர்த்தா அது தேசிய அளவுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு உடன்பிறப்புகள் போட்ட கணக்கு தான் இப்போ தடம் புரண்டு நிக்குது. காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரே மேடையில ராகுல் காந்தி கூட இணைந்து பிரச்சாரம் செய்ய தயாரா இருக்கிறோம், நேரம் ஒதுக்குங்கள் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ராகுல் டீம் கிட்ட கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ராகுல் காந்தி தரப்புல இருந்து வந்த பதிலும் செம்ம ஷார்ட் அண்ட் ஷார்ப். டைம் இல்ல அப்படிங்கறதுதான் அந்த பதில். கூட்டணி தலைவரான ஸ்டாலினுக்கே ராகுல் நோ சொன்னது அறிவாலய வட்டாரத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல காங்கிரஸை கை கொடுத்து தூக்கி விடுறோம் அப்படிங்கிற நினைப்புல இருக்க ராகுலோ புதுச்சேரி விவகாரத்துல ஸ்டாலினை கொஞ்சம் தள்ளியே வைக்க விரும்புறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுது. குறிப்பா புதுச்சேரி காங்கிரசுடைய கோட்டை அப்படிங்கிறத நிரூபிக்க ராகுல் துடிக்கிறதாகவும், அங்க திமுகவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறத அவர் ரசிக்கவில்லை அப்படின்னும் டெல்லி வட்டாரங்கள் கிசுகிசுக்குது. ராகுல் காந்தி மெல்ல மெல்ல திமுகவுக்கு எதிராக திரும்புறாரா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் விவாதிக்க தொடங்கிட்டாங்க. ஸ்டாலினும் ராகுலும் ஒரே நாள்ல புதுச்சேரியில இருந்தும் முகத்துக்கு முகம் கூட பார்த்து கொள்ளாமல் தனித்தனியா பிரச்சாரம் செஞ்சுட்டு திரும்பினது தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாங்க கேட்டது 1 மணி நேரம், அவர் சொன்னதோ நோ டைம் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் புலம்ப, ராகுல் ஒரு தேசிய தலைவர், அவருக்கு பல வேலைகள் இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க மழுப்புறாங்க. இந்த ஈகோ யுத்தம் வரக்கூடிய தேர்தல் முடிவுகள்ல எதிரொலிக்குமா இல்ல வெறும் பிரச்சார சலசலப்போடு நின்றுடுமா அப்படிங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்ட அனலை எட்டி இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலின் போது காட்டின வேகத்தை சட்டமன்ற தேர்தலையுமே காங்கிரஸ் கட்சி வெளிப்படுத்தல அப்படின்னு கடுமையான புகார்கள் வைக்கப்பட்டுட்டு வருது. கூட்டணியால திமுகவை காங்கிரஸ் கிட்டத்தட்ட கை கழுவி விட்டதாக விமர்சனங்கள் வைக்கப்படுது. காங்கிரஸ் களத்துக்கே வரல அப்படின்னு விமர்சனங்களும் வைக்கப்படுது. டெல்லிக்கும் தமிழகத்திற்குமான தூரம். வழக்கமா நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா ராகுல் காந்தி தமிழகத்துடைய மூலை முடுக்கெல்லாம் வலம் வருவார். திடீர்னு சாலையில நடக்கிறது, வில்லேஜ் குக்கிங் சேனல்ல பேசுறது தொடங்கி
கார் மெக்கானிக் ஷெட்கள்ல உரையாடியது வரைக்கும் ராகுலுடைய வருகை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இப்போதைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தியோ இல்ல டெல்லி காங்கிரசுடைய முக்கிய தலைவர்களோ இதுவரைக்கும் தமிழகத்து பக்கம் தலை காட்டவே இல்லை. அண்டை மாநிலமான புதுச்சேரியில தேர்தல் பரப்புரையை தொடங்கின ராகுல் தமிழகத்துக்குள்ள இன்னும் நுழையாதது திமுக தரப்பிலுமே சலசலப்பை உருவாக்கி இருக்கு. திமுக மற்றும் அதன் மற்ற கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு முடிந்த கையோடு வேட்பாளர் அறிமுகம் மற்றும் தெருமுனை பிரச்சாரங்கள்ல வேகம் காட்டிட்டு வராங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 28 தொகுதிகளையுமே இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிக்கல அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான நிலவரம். வேட்பாளரை அவங்க அறிவிச்சதே கடைசியாதான். அதிலும் மேலூர் வேட்பாளரை ரொம்ப தாமதமாவே அறிவிச்சாங்க. தொகுதி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பணிகள்ல திமுக காரங்க தான் முன்னின்று செயல்படும் சூழல் நிலவுது. காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அடிமட்ட தொண்டர்களுடைய பங்களிப்பு களத்துல ரொம்ப குறைவாவே தென்படுது. காங்கிரஸ் திமுகவுக்கு இடையிலும் உறவு ரொம்ப மோசமா இருக்கு. களத்துல 2 தரப்புக்கும் நிறையில பெரிய நட்பு கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை இளைஞர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அதை எதிர்கொள்ள தேவையான தீவிர பிரச்சார யுத்திகளை காங்கிரஸ் இன்னும் வகுக்கவே இல்லை. தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய முக்கிய தலைவர்கள் பலரும் பொதுக்கூட்டங்களை விட சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள்லயே அதிக நேரம் செலவிடுறதா புகார் எழுந்திருக்கு. சிலருக்கு திமுகவை மறைமுகமா திட்டி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட கூட நேரம் இருக்கு. ஆனா பிரச்சாரம் செய்ய நேரம் இல்லை அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது. லோக்சபா தேர்தல்ல ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி நாங்க வாக்கு சேகரித்தோம். அவரை ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக முதல் ஆளாக அறிவிச்சாரு. ஆனா சட்டமன்ற தேர்தல்ல எங்களுடைய வெற்றிக்காக டெல்லி தலைவர்கள் உழைக்க தயங்குறது ஏன் அப்படிங்கிறது தான் உடன்பிறப்புகளுடைய இப்போதைய குமுறல். சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி காட்டக்கூடிய இந்த மெத்தன போக்கு வாக்கு எண்ணிக்கையின் போது எதிரொலிக்குமா அப்படிங்கிற அச்சம் மேலிடத்துக்கும் எட்டி இருக்கு. சத்தியமூர்த்தி பவன் ஜில்லுன்னு இருந்தாலும் தேர்தல் களம் ஹாட்டா இருக்கு. ராகுல் காந்தியுடைய வருகை தள்ளி போகக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அது எதிர்கட்சிகளுக்கு சாதகம் மாறிடும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கணிப்பு. சத்தியமூர்த்தி பவன் ஜில்லுன்னு இருந்தாலும் தேர்தல் களம் ஹாட்டா தான் இருக்கு. ராகுல் காந்தியுடைய வருகை தள்ளி போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமா மாறிடும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கணிப்பு. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூலிங் மோட மாத்திக்கிட்டு களத்துல இறங்கினா மட்டுமே கோட்டை நோக்கிய பயணம் சுமூகமாக அமையும். மொத்தத்துல இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்த திருமணம் போலதான் நீடிக்குது. வாக்குப்பதிவு முடிஞ்சு பெட்டிகள் சீல் வைக்கப்பட்ட பிறகு டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஒரு போன் கால் இந்த கூட்டணியுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடும். இப்போதைக்கு இலைமறைவுக்காய் மறைவாக இருக்கும் இந்த மோதல் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி பகிரங்கமான விவாகரத்தாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தமிழக அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த மூவ் என்னன்னு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.